லைப்போசக்ஷன் எனப்படும் கொழுப்பு குறைக்கும் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட ஒரு திரைப்பட நடிகை அண்மையில் உயிரிழந்ததாக தகவல் வெளியானது. உடனடி எடை குறைப்புக்காக செய்யப்படுவதாக கருதப்படும் இந்த சிகிச்சை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். உடல் எடை குறைப்பு அல்லது உடல் பருமன் குறைப்புக்காக லிப்போசக்ஷன் எனப்படும் அழகியல் சிகிச்சை செய்யப்படுவதில்லை என்பது மருத்துவர்கள் கூற்று. தினசரி உடற்பயிற்சி, அளவான உணவு என்றிருந்தும் உடலில் சில இடங்களில் சேர்ந்துவிடும் கொழுப்பை உறிஞ்சி வெளியே எடுப்பதுதான் லிப்போசக்ஷன் என்று கூறும் அழகியல் மருத்துவர்கள் அழகான தோற்றத்திற்காகவே இந்த சிகிச்சை செய்யப்படுவதாக தெரிவிக்கிறார்கள். சாதாரணமாக இது அதிகப்படியாக பண்ணக்கூடியது அடி வயிற்றுலையும், பிட்டி பகுதிகள், தொடை, அப்புறம் மேற்கை, மார்பு பகுதி, முதுகு பகுதி, கழுத்து, இந்த மாதிரி இடங்களில் உள்ள அதிகப்படியான கொழுப்புகளுக்கு நம்ம இது செய்யலாம். எந்த அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் அவற்றில் ஆபத்து இருப்பதைப் போல லிப்போசக்ஷனிலும் ஆபத்துகள் உண்டு என்று தெரிவிக்கின்றனர் மருத்துவர்கள். ஒரு நேரத்தில் 5 லிட்டர் கொழுப்பு மட்டுமே வெளியே எடுக்கப்பட வேண்டும் என்றும் மிஞ்சினால் ஆபத்துகள் அதிகம் என்றும் கூறுகிறார்கள். சில இரத்தப்போக்கு அதிகமாக இருக்கலாம், சிலருக்கு ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கலாம், ப்ளீடிங்கிற ஒரு பிரச்சனையில் இருக்கலாம். இன்ஃபெக்ஷன், அதாவது நோய் கிருமிகள் தாக்கம் ஏற்பட்டு அதனால் தோல் அழுகி போகவோ அல்லது அவர்களுக்கு ரத்தத்தில் விஷக்கிருமி நோய் கிருமிகள் பரவுறதுனால காய்ச்சல் மாதிரி உள்ள நிலைமைகள் வரலாம். இது தவிர டீப் வெயின் த்ராம்போசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அதாவது கால்களில் உள்ள இரத்த குழாய்களில் ரத்தம் உறைஞ்சு அதனால் மூச்சு திணறல் ஏற்பட்டு சில சமயங்கள் மரணம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கர்ப்பிணிகள், நோயாளிகள், முதியவர்கள், நுரையீரல், இதயம் பாதிப்பு உள்ளவர்களுக்கு லிப்போசக்ஷன் செய்யப்படுவதில்லை என்றும் நாள்பட்ட நோயுள்ளவர்களுக்கு லிப்போசக்ஷன் பரிந்துரைக்கப்படுவதில்லை என்றும் அழகியல் மருத்துவர்கள் கூறுகிறார்கள். உடல் அழகை கூட்டுவதற்காக எடுத்துக்கொள்ளப்படும் மருத்துவ சிகிச்சை முறைகள் மருத்துவரின் போதிய ஆலோசனை இல்லாமலும் முறையான பரிசோதனை இல்லாமலும் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கருடன் நெல்லையிலிருந்து நாகராஜன்.